ஓபன் சேலஞ்ச் பண்றேன். தங்க நகை வாங்குற முக்காவாசி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் நீங்க போயிட்டு இந்த தங்க நகை எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டா அவங்க இருந்து வர பதில் இதுவாதான் இருக்கும். தங்க நகை ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுதான் அடுத்த 10-15 வருஷத்துல நல்லா குரோவ் ஆயிருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் வந்தா இந்த தங்க நகையை அடகு வச்சுதாங்க நம்ம லோன் வாங்க முடியும். அப்படியா இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த 10-15 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பொண்ணு கல்யாணம் வைப்பேன், அதுக்காக நகை வாங்குறேன் தான் இருக்கும். இந்த வீடியோ பாக்குற இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பொண்ணுங்க உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா உங்களோட அம்மாவோட நகை உங்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு தினம் ஒரு புது டிசைன் நகை வந்துட்டு இருக்கு. நாளைக்கு உங்க பொண்ணு நீங்க வாங்கி வச்சிருக்க நகையை கண்டிப்பா போட மாட்டாங்க, அதை அழிச்சிட்டு புதுசா தான் நகை செய்வாங்க. அப்படி அழிக்கும் போதே அந்த தங்கத்தோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 30% கம்மியாயிரும். ஏற்கனவே இருந்த வேஸ்டேஜ், அது போக புதுசா செய்யறதுக்கு செய்கூலி சேதாரம், அதுக்கு ஜிஎஸ்டி அப்படி இப்படின்ட்டு. சோ இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸே கிடையாது. சரி, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தங்க நகை வாங்குறேன், நாளை பின்ன அது growth ஆகும்ல அப்படின்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகையா இன்னைக்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு செய்கூலி சேதாரமா 12-15% சார்ஜ் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். அது போக ஜிஎஸ்டியா 3% சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு 3,000 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்து 18,000 ரூபாய். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நகைய கடையில இருந்து வாங்கிட்டு வெளியில வந்த உடனேயே அதோட மதிப்பு 82,000 ரூபாயா மாறிடுது. இப்படி வாங்கின உடனேயே 18,000 ரூபாய் கம்மியாகிற பொருளை தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கு பெட்டரான நிறைய வழிகள் இருக்கு. அது என்னன்ட்டு ஒரு பிடிஎஃப் வச்சு இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கோல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டிஎம்க்கு நான் அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன்.